அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. இன்னைக்கு உளவியல் ரீதியான சலனம் அல்லது கலக்கம் என்ற ஒரு விடயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். இது எப்ப நம்ம மனசுல வரும்? நிறைய பேர் நம்மள பாராட்டுவாங்க, அப்பெல்லாம் வராது. ஒரு சிலர் நம்மை பாராட்டுவார்கள், ஒரு சிலர் நம்ம கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது ஏதோ ஒரு சலனத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். உங்க புடவை ரொம்ப அருமை, ஆனா அன்னைக்கு ஷீலா கட்டிட்டு வந்த புடவை இதை விட சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உடனே எப்போ எப்போ கட்டினது, ஷீலா கட்டினது அப்படின்னு நமக்கு அந்த யோசனைகள் அதுலயே போயிட்டு இருக்கும். சார் உங்க ஷர்ட் ரொம்ப அருமை, அன்னைக்கு குமார் போட்டு வந்தாரு பாருங்க, அதே மாதிரி அதுவா? இல்ல இல்ல அது வேற, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் அப்படி சொல்லுவாங்க. இது போன்ற பாராட்டுக்கள் நம்மை சலனப்படுத்துவதாக, கலக்கப்படுத்துவதாக ஏன் இவ்வளவு? சில நேரம் நம்முடைய பணிகள்ல கூட இந்த யோசனைகள் வரக்கூடியதாக, சற்றே நம்மளுடைய பணிகள்ல பின்வாங்கக்கூடியதாக கூட நேர்ந்து விடும். இதுக்கு ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு அப்படியே உருவகமா சொல்றேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 12ஆம் வகுப்பு தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிவுகள் நாளைக்கு வெளியில வரப்போகுது. அந்த பள்ளிக்கூடத்துல நல்ல படித்த ஒரு மாணவி கார்த்திகா, அவள் தான் முதலாவதாக வருவாள் என்று பள்ளி நிர்வாகமும் மாணவிகளும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து கிடந்த நேரம் அன்றைய இரவு, முந்தின நாள் இரவு. பெற்றோர்கள் கார்த்திகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீ முதல் மாணவியா வந்துட்டீன்னா உனக்கு சூப்பரான ஒரு 2 வீலர் வாங்கி தரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பாவை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டுட்டு, அப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இரவு உறங்க செல்கிறாள். மறுநாள் காலையில எழுந்திருச்சு பள்ளிக்கூடத்துக்கு வரா. உற்சாகம், மகிழ்ச்சி, எப்படியெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையோடு அப்படி பள்ளியினுடைய வாசல்ல கால் வைக்கிறா. அவளை கட்டி அணைத்து முத்தமிடுகிறாள் அவளுடைய தோழி மாளவிகா. கார்த்திகா, எதுக்குமே கவலைப்படாத, மன வருத்தப்படாத, என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாத என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சிறிது சிறிதாக உடைந்து போகிறாள் கார்த்திகா. என்ன நடந்துச்சு, என்ன சொன்னா? இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. இதனுடைய அடுத்த பகுதியை நீங்க அடுத்ததுல பார்க்கலாம். இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.